இன்றைய சூழ்நிலையில் இருசக்கர வாகனங்கள் அல்லது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஆனால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி நிறைய கவலைகளும் மக்கள் மத்தியில் இருக்குது. ஒருவேளை நம்ம இந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் மாதிரி நமக்கு ஒரு லாங் லைஃப் வருமா? இதில் பேட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பேட்டரியை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி திடீர்னு புகை வருது, வெடிக்குது. இது ரொம்ப நாளைக்கு இந்த பேட்ரி ஒரு வாரண்டி கொடுக்குறாங்க, லைஃப் டைம் வாரண்டிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு வாரண்டியில் வருமா? பேட்டரியோட உழைப்பு நீடித்து இருக்குமா? ரெண்டாவது, நம்ம சார்ஜிங் பண்ணும்போது அதுக்கு ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இத்தனை சைக்கிள் பண்ணணும் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றின ஒரு புரிதல் இல்லையே. ஒருவேளை நம்ம மழை வெள்ளத்தில் கொண்டு போய் வண்டியை விட்டோம் அப்படின்னா ஒருவேளை அந்த பேட்டரிக்குள்ளே தண்ணி ஏறிடுமா? ஏன் இப்படி திடீர்னு வெடிக்கிறதும் தீப்பிடிக்கிறதுக்குமான காரணங்கள் என்னென்ன? அதே மாதிரி ஒரு சார்ஜ் போடும் பொழுது நம்ம எப்படி சார்ஜ் பண்ணணும்? ஸ்பீடாக சார்ஜ் போட்டால் சீக்கிரத்தில் பேட்டரி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இந்த சந்தேகங்களை பற்றிய விடையை திரு தினேஷ் அவர்கள்ட்ட நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். அவர் ஒரு இபி ஃபீல்டில் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும். சார், இப்போ நம்ம இன்றைக்கி நான் இந்த சொன்ன விவரங்கள்லேருந்து நீங்கள் ஒரு பொதுமக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ பொதுவாக நம்ம சந்தேகம்னு பார்த்துக்கிட்டோம்னா, நீங்கள் கேட்ட கேள்வியிலே ரொம்ப பவரான கேள்வி எதுன்னா, திடீர்னு புகையுது, திடீர்னு வெடிக்குது, இந்த மாதிரியான ஒரு கவலை பொதுவாகவே எல்லார்ட்டையுமே இருக்குது. என்ன காரணம்னா அதில் உள்ள ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான். அதை பற்றின சந்தேகங்களுக்கான ஒரு பதிலும் ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு பேட்டரி ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அது எக்காரணத்தை கொண்டு வெடிக்கணும், புகையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்துக்காகலாம் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மால் ஃபங்க்ஷன்ஸ் நடந்திருக்கும். நம்ம பேட்டரியுடைய காருடைய பேட்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரியாக பராமரிக்காட்டால் ஒரு பச்சை கலரில் ஒரு ஃபங்கஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது லெட் ஆசிட் பேட்டரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது லித்தியம் அயானு, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்னு சம் பேட்டரிஸ் டிஃப்ரென்ஸாக இருந்தாலுமே கூட அதோட கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் வேறு வேறாக படும். இதில் சம் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள நடக்கும்போதோ இல்லை ஷார்ட் சர்க்யூட்ஸ் நடக்கும்போதோ நம்ம சாலைகள் நம்ம செல்லும்போது பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதில் உள்ளே பட்டுரும் சில நேரங்களில். எல்லா பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா சீல்டு பண்ணி ஃபுல்லுமே கவர்டெல்லாம் இருக்காது. ஓகே. இன்னும் சில வாகனங்கள் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம், ரிமூவபிள் பேட்டரிஸ் இருக்கும். சில வாகனங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு பேட்டரிஸ்ன்னு இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அந்த சீல்டு பேட்டரிஸ்குள்ளே தண்ணி உள்ளே போகிறது கொஞ்சம் கம்மியாகவும், இந்த ரிமூவபிள் பேட்டரிஸ்குள்ளே ஈஸியாக உள்ள தண்ணி என்ட்ரு ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அப்போ தண்ணியால் மட்டும்தான் இந்த விபத்து நடக்குதான்னு கேட்டால் அது அப்படியும் கிடையாது. ஃப்ளக்சுவேஷன் சில கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாத காரணத்தினால இந்த வயர்களை கட் பண்ணி அந்த சார்ஜரை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. ஏன்னா கொஞ்சம் மாடியில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கஸ்டமர்ஸ். நாங்கள் மாடியில் இருக்கோம் சார், பேட்ரி எனக்கு நான் தூக்கிட்டு போய் போட்டால் தான் முடியும் அப்படிம்பாங்க. நம்ம கம்பெனிலேருந்து எல்லா கம்பெனியுமே கஸ்டமர்ஸுக்கு ஒரு சின்ன ப்ரோட்டோக்கால் சொல்லி கொடுப்பாங்க. சார் இந்த மாதிரிலாம் வெஹிக்கிளை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதை 100% கஸ்டமர்ஸ் கடைப்பிடிக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு தேதிக்கு அது கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் கூகுளை நம்பி நிறைய பண்ணுவாங்க. கூகுள் சம் கொஸ்டின்ஸ் பார்த்துப்பாங்க, அதோட ஆன்சர்ஸ் பார்த்துப்பாங்க. அப்போ இந்த பேட்டரிஸை கொண்டுட்டு போய் மேலே போய் போடுறதுக்கு சாத்தியம் அதை விட கம்மியாக இருக்கிற கஸ்டமர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நியூஸ். ஓகே. வயர் சார்ஜரோட வயரை கட் பண்ணி அதில் அந்த ப்ளஸ் மைனஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களே வயரை ஜாயின் பண்ணி மேலே ஹைட்டாக கொண்டு போய் வச்சிடுறாங்க, நீளமாக போட்டு கொண்டு போய் வச்சிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளக்கோட அந்த சாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன சாக்கெட்டுக்கும் பெரிய சாக்கெட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லைன்னு அதை கட் பண்ணிட்டு சின்ன சாக்கெட்டாக மாற்றிக்கிடுவாங்க. ஓகே. 16 amps உள்ள அந்த சாக்கெட்லாம் தூக்கி மாற்றிக்கிடுவாங்க, அதில் சின்னதாகவும் போட்டுக்கிடுவாங்க, அவங்களுக்கு தக்கன அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸில் ப்ராப்ளம் வந்துடும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகும். ஓகே. இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா, சிலர் வீட்டில் அப்பாவுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கும், சன் ஒரு வெஹிக்கிள் வச்சுருப்பாரு. நான் இந்த சார்ஜரை தூக்கி அதில் போட்டுக்கிட்டேன் அப்பா வர வரைக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 48 வாட்ஸ் உள்ள பேட்டரியாக இருக்கும், இது 68 வாட்ஸ்க்குள்ள பேட்டரியாக இருக்கும். இதோட என்ட்ரன்ஸும் க்ளோஸ்டும் பார்த்தீங்கன்னா வேறு, இதோட என்ட்ரன்ஸும் க்ளோஸ்டும் பார்த்தீங்கன்னா வேறு. அப்போ இதை போடும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே. அது அந்த டைம்லேயே ஃப்ளேம் ஆகலாம், இல்லை ஃபயர் ஆகலாம், இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரியான சம் இஷ்யூஸ் இருக்குது. ஓகே. அப்போ இந்த சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் அப்படிங்கிறது இந்த பேட்டரிக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக. அந்த கரெக்டான இன்டர்வலில் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பாக. அப்போ சரியான இடத்துல போடணும். அந்த மாதிரி இருந்தால் தான். ஒருவேளை இந்த எலி கடிக்கிறதுனால இந்த ஒயர் கடிக்கிறதுனால அந்த மாதிரிலாம் ஏற்படுமா? கண்டிப்பாக நடக்கும். எலி ஈவிக்கு ஒரு பெரிய சாபம்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கார் நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன சின்ன சென்சார்ஸ் இருக்கும், லைட்டாக கடிச்சிட்டா கூட 10,000 20,000 கிட்ட செலவு வைக்குதுன்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக் டூ வீலரில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எப்போவுமே வயர் மட்டும்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வரக்கூடிய அந்த சென்டர் வயரிங் கிட்ட வந்து பேட்டரி கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி டேரெக்டாக மோட்டருக்கு போகும். அது ஹப் மோட்டர் அப்படின்னா அது வயரிங் கிட்ட தனியாக தெரியும். அதே மிட் மோட்டர் பிஎம்எஸ்எம் மோட்டர்னு வைங்களேன், அது கொஞ்சம் அவ்வளோ வெளியில் தெரியாது, அது உள்ளே கொஞ்சம் கவர்டாக இருக்கும். ஓகே. பட் என்ன இருந்தாலும் அது வயர் தான். ஓகே. இந்த வயரை கடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஒன்று போய்கிட்டே இருக்கும்போது ஹால் சென்சார் வந்து ஒர்க் ஆகாது, பிரேக் ஆகி ஸ்டாப் ஆகி நின்று. ஓகே. கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ஸ்டக் ஆயிடுவாங்க, எதனால நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டக் ஆயிடுவாங்க. எலி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் அதனால இந்த மாதிரி பேட்டரி வந்து ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கா? எலி உள்ளே என்டர் ஆகிறதுனால பேட்டரிக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் வராது. ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் வரதுனால அதனால தான் ஏற்பட்டதே தவிர நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளும் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஆமாம், நம்ம வந்து அந்த தவறுகள் வந்து நம்ம இன்டென்ஷனாக செய்கிறது இல்லை, புரிதல் இல்லாமல் நடக்கிற தவறுகள். ஓகே. அப்போ இதுலேருந்து எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போது ஒரு லைஃப் டைம் வாரண்டி அப்படின்லாம் சொல்லப்படுது, அது உண்மை என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இப்போது காரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பெரிய சந்தேகம் இல்லை. காரை பொறுத்தளவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு சொல்லி நல்ல குவாலிட்டியான கார்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ மஹேந்திராவில் வந்துருச்சு, டாட்டாலெலாம் ஹேரிலலாம் இருக்குது. அப்படிங்கும்போது அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பேட்டரிக்கு வந்து அவ்வளோ சேஃப்டியாக இருக்குது, ஒரு பயம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த 30 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்குறவங்க வந்து ஒரு வசதி படைச்சவங்களாக இருக்காங்க. ஆனால் இந்த ஈவியில் இந்த டூ வீலர் அப்படின்னு பார்க்கும்போது, அதுவும் பர்டிகுலராக ஸ்கூட்டர் அப்படின்னு பார்க்கும்போது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் இதை பெருசாக வாங்குறாங்க இல்லையா இன்னைக்கு தேதியில். அப்போது அந்த காரை வச்சு நம்ம இதில் டூ வீலரை கம்பேர் பண்ண முடியாது, கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம இதில் சந்தேகமே இங்கே யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னா டூ வீலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வருது, ஸ்கூட்டர் வாங்குறவங்களுக்கு தான் பர்டிகுலராக வருது. ஏன்னா அவங்க பணத்தை மிச்சப்படுத்தணும்னு சொல்லி தான் வாங்குறாங்க. பெட்ரோல் போட வேண்டாம், நம்ம இதில் சேமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது தான் இந்த பேட்டரியை பற்றின கவலைகள் நிறைய பேருக்கு வருது. இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, நீங்கள் வந்து சார்ஜ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்பீடாக சார்ஜ் வந்து பண்ணுற அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போட்டால் பேட்டரி சீக்கிரம் போயிடும் அப்படிங்கிறது உண்மையா? இல்லை, அதில் வந்து ஒரு மித்தாவே ரொம்ப காலமாக போய்கிட்டு இருக்குது. இது வந்து சில நேரங்களில் உண்மையாகவும் இருக்கும், சில நேரங்களில் வந்து அது வந்து உண்மை இல்லாமலும் இருக்கும். இது வந்து அந்த பேட்டரியையும் அந்த பிராண்டையும் பொறுத்து தான். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சில மொபைல்ஸுக்கு வந்து 20 வாட் சார்ஜர் வந்து குயிக் சார்ஜர் வந்து இதுக்கு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத வந்து பெரிய ஆடாகவே போட்டிருப்பாங்க. ஓகே. இன்றைக்கி 48 வாட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வாங்கக்கூடிய பிராண்டில் அந்த ஸ்பெசிஃபிக் மாடலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து அடாப்டபுளாக உண்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அவள் தெரிஞ்சு அதுக்கு அடாப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணணும். ஆமாம், இல்லைன்னு போட்டால் அந்த பேட்டரி டேமேஜ் ஆகும். இல்லை, ஆமாம். ஒரு 7.5 AH உள்ள ஒரு சார்ஜரை தூக்கி நம்ம வந்து ஒரு 15 AH சார்ஜர் இருக்கிற இடத்துல போய் நம்ம போடுறோம்னு வைங்களேன், சார்ஜிங் வந்து ஆக்சுவலாக ஸ்பீடாக தான் நடக்கும். ஆனால் அதுக்குள்ள அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து அது அடாப்ட் ஆகலை அப்படின்னா அது உள்ள வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஆமாம். ஓகே. நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த ஹப் மோட்டார்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். அந்த ஹப் மோட்டார் அப்படின்னா எப்படி சொல்கிறீங்க? அந்த நம்ம பின்னாடி ரியர் வீலில் வருமே, அதான் ஹப் மோட்டார்? ஆமாம், கரெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீலே வந்து ஒரு மோட்டர் வந்து ஃபுல்லி ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகே. அது என்ன சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங் ஃபேன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள அந்த காப்பர் வீண்டிங் இருக்கிற மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட், சேம் கான்செப்ட் தான். நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் போய் வந்து நம்ம த்ராட்டில் நம்ம கொடுக்குறோம், த்ராட்டில் மீன்ஸ் ஆக்சிலரேட்டர் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி அந்த ஆக்சிலரேட்டரில் வந்து உள்ள கேபிள் இருக்காது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னைக்காவது நீங்கள் அதை ஓட்டி பார்க்கும்போது நீங்கள் அதை கவனித்து பாருங்கள், உள்ளே இருந்து கேபிள் வந்து எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு வயர் செட்டப் தான். ஓகே. பிளக் இன் பிளக் பே தான், அவ்வளோதான். அதோட அது முடிஞ்சு போச்சு. உள்ளே வந்து எந்த ஒரு இன்னரோ போய் ஜாயின் பண்ணுறதோ எதுவுமே இருக்காது. அப்போ எப்படி பிரதர் நம்ம வந்து த்ராட்டில் கொடுக்கும்போது வந்து அந்த ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கணும், உள்ள அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே. அந்த ஸ்ப்ரிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே நம்ம சீலிங் ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டர் 1 2 3 சேம் செட்டப். அதை நம்ம குறைச்சோம்னா அது குறைய போகுது. அதே மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீடு வந்து நம்மளுக்கு அதில் ரிலீஸ் ஆகும். அதுதான் இப்போ ஒரு பேசிக் கொஸ்டின். இப்போ நான் ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பல்சர் மாதிரி இல்லை ஒரு ஸ்ப்ளெண்டர் மாதிரி வெஹிக்கிளில் அந்த பேட்டரி வந்து ஒரு குறிப்பிட்ட வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்க, ஒரு 12 மந்த்ஸ்ன்னு கொடுக்குறாங்க, சிலர் வந்து 24 மந்த்ஸ்ன்னு கொடுப்பாங்க, சிலர் வந்து 48 மந்த்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி கொடுக்குற பேட்டரியே இத்தனைக்கும் இது பல ஆண்டு காலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி இது இல்லையா, லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ அது வந்து அதுவே பல பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஆமாம். அப்போ தான் இந்த இடத்துல ஒரு கொஸ்டினே வருது, ஏங்க ஏற்கனவே லெட் ஆசிட் பேட்டரி வந்து இன்றைக்கி பெரிய அளவில் மார்க்கெட்டில் இருக்கும்போதே, அதுவும் நம்ம பெரிய அளவில் வேலை கொடுக்காத போதே சொல்லக்கூடிய வாரண்டிக்கு முன்னாடியே அது ஃபெயிலியர் ஆகுது. சிலத்தில் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகும்போது இப்போ வந்து மார்க்கெட்டில் பூமாய் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த பேட்டரிகள் வந்து இவி பேட்டரிகள்லாம் வந்து லைஃப் டைம் வாரண்டின்னு சொன்னால் எப்படி நம்புறது?
லைஃப் டைம் வாரண்டினா ஒரு 15 வருஷம்னு வைங்க. இன்றைக்கி நம்ம வண்டிக்கு வந்து 15 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னு வைப்போம். இதோட ரிசல்ட்டை வந்து நம்ம எப்போ பார்க்க முடியும்? இன்னும் 15 வருஷம் கழிச்சு தானே. கண்டிப்பாக இப்போ தெரியாதுல்ல நமக்கு, இவங்க சொல்கிறத நம்ம நம்புகிறோம் அவ்வளோதானே. அப்படி உண்மையிலேயே இந்த லைஃப் டைம் வந்து வருமா? அப்போ நீங்கள் சொல்லப்படி பார்த்தா எனக்கு என்ன புரியுதுன்னா, அப்போ நாளைக்கு வந்து ஒரு லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்டு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கம்பெனி வந்து நீங்கள் சரியாக பராமரிக்கலை, நாங்கள் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தோம், நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணாமல் இத்தனை சைக்கிள் நீங்கள் சார்ஜ் கொடுக்காம நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்கா? ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. அதாவது அந்த பேட்டரிக்கான லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம்னு ஒரு 15 இயர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது பூர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த பேட்டரி போகுமான்னு கேட்டால் அதுக்கு ஆர்என்டிலாம் பண்ணி தான் இருக்குது. அது எல்லாமே ஒரு ரெகுலேஷன்ஸ் கீழே வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பர்ஃபெக்டாக அது நடக்கும். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் கீழே நான் இல்லாமல் இந்த பேட்டரினை யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய பயனை வந்து நான் எதிர்பார்க்குறேங்கன்னா அது நடக்காது. அந்த அந்த பேட்டரிக்கான அந்த கால சூழ்நிலையிலையும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கீழேயும் நம்ம கரெக்டாக அதை பராமரித்து கொண்டு வந்தோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாரண்டி பீரியடையும் தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு மொபைல் வச்சுருக்கோம்னா ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கும் பொழுது நல்ல சார்ஜ் நிற்கிறத பார்ப்போம். சரியா? 1.5 நாள் 2 நாள்லாம் நிற்கும். ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போன பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணாலுமே 2-3 ஹவர்ஸ்லாம் இறங்கிடுது. அப்போ நமக்கு அந்த பேட்டரியை பற்றின ஒரு கவலை நமக்கு இருக்குது. நாள் போக போக பேட்டரி வந்து நிற்காது, சீக்கிரம் இறங்கிடும் அப்படிங்கிறது வந்து நம்ம மொபைலில் நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரியுது. இதே பிரச்சனை ஈவிக்கும் உண்டா? கண்டிப்பாக சேம் தான், இதே மாதிரி தான் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குகிறோம், அந்த பேட்டரி வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு கொடுக்குன்னு நம்ம வச்சுக்குவோமே. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 80 ஆகும். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து ரியாலிட்டியில் வந்து நடக்க தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அது லைஃப் லாங் ரிட்டர்ன்ஸ் வந்து சேம் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு அது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்பனன்ட்ஸுங்கிறதுனால அது பாசிபிள் கிடையாது. அதோட அந்த ஏஜிங், அதாவது பேட்டரி ஏஜிங் நம்ம சொல்லுவோம், அந்த பேட்டரி ஏஜிங் படி அதோடைய அந்த தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம யூசேஜும் பண்ணியிருக்கணும். அதை யூசேஜ் பண்ணுறது சைக்கிள்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக போகும், லைஃப் கொஞ்சம் நல்லா இழுத்து போகும். சரி, இப்போ வந்து லைஃப் டைம் வாரண்டின்லாம் சொல்லப்படுற பேட்டரியில் இந்த சந்தேகம் நமக்கு வரத்தானே செய்யுது. ஆமாம். நீங்கள் இன்றைக்கி நாங்கள் ஒரு காரை வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு நமக்கு இத்தனை கிலோமீட்டர்னு ஓடிடுது, ஒரு 450 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் சொல்கிறாங்களா போயிடுது. அப்படியே நம்ம வந்து ஒரு 15 வருஷம் கழித்து நம்ம எடுக்கிறோன்னு வைங்களேன், அந்த 15 வருஷம் இதே மாதிரி இருக்காதுல்ல அப்போது அந்த டைம்லேயும்? ஆமாம், எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகம் வந்து பர்சனலாகவே இருக்குது. ஏன்னா நான் பார்த்த பேட்டரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் இந்த பேட்டரி வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா சாத்தியமாக அப்படி ஒரு பேட்டரி எனக்கே தெரியலை. ஆனால் நம்ம எதை நம்பலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டை நம்பலாம். அந்த பிராண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரண்டி பீரியட் கொடுக்கும்போது அதில் அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து அவங்க டேர்ம்ஸ்க்கு கீழே நம்ம வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா அவங்க ஒன்ஸ் டூஸ்லாம் கிடையாது, அவங்க எத்தனை வாட்டினாலும் மாற்றி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அந்த நம்பிக்கையின் பேரில் தான் அதை லைஃப் டைமை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அந்த பேட்டரி வந்து ஒரு 15 இயர்ஸ் போகுமான்னு கேட்டால் அது எனக்குமே ஒரு சந்தேகமான ஒரு இதுதான். அப்போது நாங்கள் பேட்டரி நம்ப வேண்டாம், பிராண்டை நம்பலாம் அப்படிங்கிறதா இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ் ஓகே, மேக்ஸிமம் போனால் 6 to 7 இயர்ஸ் வரை கூட போகலாம். ஆனால் 15 இயர்ஸ் போகிறதா இருந்தால் அதுக்கான அட்வான்ஸ் பேட்டரிஸ் இருக்கத்தான் செய்யுது. பட் அந்த 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து கரெக்டாக அந்த ப்ரோட்டோக்காலை ஷெட்யூல்டாக வச்சு அந்த பேட்டரி மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது மிஸ் அவுட் ஆகும். ஓகே, அப்போ அந்த கொஸ்டின் வருது, அப்போ ஒரு பேட்டரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது ஒரு திட்டமிடல் இருக்கா, ஒரு சிஸ்டம் இருக்கா? சிம்பிளாக நம்மளோட இடத்துலேருந்து நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 80-20 லித்தியம் ரூல்னு ஒன்று உண்டு. அது ஆமாம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டரியை வந்து நான் பத்திரமா வந்து பாதுகாக்கணும்னு ஒரு வில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த ரூல் வந்து அப்படியே பொருந்தும். அதாவது பார்த்தீங்கன்னா 80ங்கிறது பார்த்தீங்கன்னா 80% மேலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பேட்டரியை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும் ஒன்று. ஓகே. இன்னொன்று பிலோ 20% கீழே போக விடாமல் பார்த்துக்கணும். இந்த ரூல் படி நம்ம வந்து பேட்டரி நம்ம வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். நான் எக்காரணத்தை கொண்டு இது கீழே போக விட மாட்டேன். ரொம்ப ரேர் சினரியோ தான், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் எனக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அப்படி பண்ணனே தவிர எப்போவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கஸ்டமருக்கு கம்பல்சரி பேட்டரி ஹெல்த் வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து 80 வர்றது வரைக்கும் நீங்கள் சார்ஜ் போடுறது நல்லது. அதுக்கு 80க்கு மேலே வரைக்கும் போகிறது தான் நல்லது. அட்லீஸ்ட் 80யாவது நம்ம டச் பண்ணிடணும். எஸ், கீழே வந்து 20க்கு கீழே வரவிடக்கூடாது, 20% கீழே வரவிடக்கூடாது. இப்படி இருந்தால் அந்த பேட்டரியோட ஹெல்த் அட்டகாசமாக இருக்கும். இன்னொரு பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு லெட் ஆசிட் பேட்டரி இப்போ ஒரு கார்லையோ பைக்லையோ கூட கொண்டு போய் நான் இன்றைக்கி ஒரு எடைக்கு போடுறேன்னு வைங்களேன். இப்போ காரில் உள்ளது உதாரணமாக ஒரு 15 கிலோ எடை இருக்குன்னு வைங்களேன். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இன்னும் எடை கொண்டதெல்லாம் இருக்குது. ஒரு 15 கிலோ எடை உள்ள ஒரு பேட்டரியை கொண்டு போய் நான் ஒரு
ஒரு இரும்பு கடையில் கொண்டு கொடுக்கும்போது, ஒரு காயலாங்கடையில் கொண்டு கொடுக்கும்போது அது எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு கிலோ ஒரு போன மாதம் போட்டேன்னு நினைக்கிறேன், 110 ரூபாய்க்கு போட்டேன். ஒரு கிலோ 110 ரூபாய்க்கு எடுத்தாங்க. 110 ரூபா 100 ருபீஸ்னு வச்சாலுமே உங்களுக்கு 15 கிலோக்கு 1200 எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. புரியுது. அதே மாதிரி இதுக்கு கிடைக்குமா? இதுக்கு உண்மையான ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் எல்லாராலையும் ரீச் பண்ண இடத்துல அது இல்லை இன்னைக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் வந்து ஒரு ப்ரைஸுக்கு போகுது, கிட்டத்தட்ட லெட்டுக்கு சம்மந்தமாக தான் போகுது. ஆனால் லெட்டை வந்து நம்ம வீட்டு எதிரே வந்து ஒரு இரும்பு கடைக்கார ஒரு அண்ணாச்சி வராருன்னா அவர்கிட்ட கொடுத்துடலாம், வாங்கிடலாம் ஈஸியாக சிம்பிளாக. அந்த லெட்டோட வாட்டர் நம்ம கீழே சிந்திட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு அவர் எடுத்துப்பாரு. ஆனால் லித்தியமில் பார்த்தீங்கன்னா லித்தியம் வந்து ரிமூவ் பண்ணி உள்ள கோபால்ட் இருக்கு, நிக்கல் இருக்கு, இந்த மாதிரியான மினரல்ஸ் உள்ள இருக்கு, காப்பர் இருக்கு. இது எல்லாத்தையுமே பிரித்து எடுக்கக்கூடிய சோர்சஸ் எந்த நிறுவனத்தில் இருக்குதோ அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 to 200 வரைக்கும் பெர் கேஜி போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூஸ்டு, அதாவது ராவாக யூஸ்டு பண்ண ஸ்கிராப் கண்டிஷனில் இருக்கிற லித்தியம் பேட்டரிஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோலாருக்கு போகுது. அப்புறம் நம்ம பிஎஸ்என்எல் இந்த மாதிரி ஏர்டெல் மாதிரி பெரிய பெரிய டவர்ஸுக்கு போகுது. இந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து அவங்க அதை பண்ணிக்கிறாங்க. அது ஒரு நல்ல மார்க்கெட் வேல்யூ அதுக்கு இருக்கத்தான் செய்யுது. பட் ரீச்சபிள் இல்லை. நமக்கு இன்னும் பரவலாக வரல. அதை எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம அந்த செட்டப் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் லெட்டுக்கு இருக்கிற மரியாதை லித்தியமுக்கு இல்லை இன்னைக்கு. அப்படிதான் இருக்கு. லெட்டு யார்ட்டனாலும் கொடுத்தா வாங்கிடலாங்கும் போது அது வெரி ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு கரன்சி மாதிரி இருக்கு. உடனே அதை காசாக்கிடலாம். பட் லித்தியம் அப்படி கிடையாது. அப்படி தூக்கி என்னென்னு வேற தெரியலன்னா அவ்வளோதான், தூக்கி போட்டுற வேண்டியதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியை யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தூர தான் போட்டுணும் பார்த்துருக்கேன். அப்படி தூர வெளியே போடுறது நல்லதா? கிடையாது, அது வந்து அட்வைசபிள் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுறதை காட்டிலும் அதை வந்து யூசேஜ் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த பேட்டரி வந்து எக்ஸ்ப்ளோசிவ்க்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. அதோட லாஸ்ட் யூனிட் செல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கரண்ட் உள்ள சேவிங்ஸில் இருக்குது அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிங் ரேஷியோ அதில் எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம அட்வைஸ் படி பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் ப்ரோட்டோக்கால்லாம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபீட்டாவது அதுக்கு வந்து ஒரு குழி தோண்டி தான் உள்ளே வைக்கணும். ஏன்னா உள்ளே வந்து இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து எப்போ வேணாலும் லீக்கேஜ் ஆகி ஹீட் இஷ்யூ ஆகி பக்கத்தில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி அது வந்து ஒரு ஃபயரிங்கோ ஒரு ஸ்மோக்கோ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமாம். ஓகே, மிக முக்கியமான இன்னொரு கேள்வி, இது ஒரு ஃபைனல் கேள்வியாகவும் இருக்கும். அதாவது இந்த பேட்டரியோட விலை வந்து கூடுமா குறையுமா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேட்டரியெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்த பிறகு பேட்டரி விலை குறையும் அப்படின்னு நம்புகிறாங்க. அது உண்மையாக தெரியாது, நம்புகிறாங்க. உண்மையிலேயே பேட்டரியோட விலை குறையுமா இல்லை கூடுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேட்டா படி உங்களுக்கு சொல்லிடுறேன். டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விற்கக்கூடிய பேட்டரியில் 1 கிலோவாட் பேட்டரி வந்து ஒரு 15,000 to 20,000 ப்ரைஸிங்கில் போய்கிட்டு இருக்கு. சரி, டேட்டா படி நான் பார்க்கும்போது என்ன எனக்கு தெரிய வருது அப்படின்னா இந்த வருஷம், அதாவது அந்த பேட்டரி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 5 இயர்ஸ் நம்ம இப்போ கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த வருஷம் வந்து ஒரு 33% வந்து அதோட ப்ரைஸிங் வந்து குறையும் தான் போட்டிருக்காங்க. ஆமாம். அதே டேட்டாவில் 2030 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 60% இந்த ப்ரைஸிங் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு டேட்டா, ஆக்சுவலாக அது ஒரு டேட்டாவை மட்டும் பார்ப்போம். என்னோட ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது என்னென்னா, நான் வந்து நம்ம ஈவி துறை வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கேன். அன்னைக்கு இருந்த வேலை தான் இன்றைக்கி இருக்குது, குறையெல்லாம் இல்லை. சரி, இது வந்து எனக்கே வந்து இது என்னடா இப்படி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்கே தவிர அதில் ஒரு ரியாலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது கரெக்டாக அந்த டைட்டிலே அப்படியே விடாமல் போயிட்டுருக்கு. அப்போ ப்ராக்டிக்கல் அப்படி இல்லை, ஏன்னா நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குது சார். நம்ம பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கு தேதிக்கு ஒரு 10,000 வண்டி விற்றுருக்குன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு 1,00,000 வண்டி போகுது. அப்போ வந்து இது எப்படி விலை குறையுங்கிற ஒரு பேசிக்கில் நம்ம எடுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதுக்கு தக்கன சோர்ஸ் மைனிங் பண்ணி நம்மளுக்கு லித்தியம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த லித்தியம் வந்து இப்போ எங்கே கிடைக்குது? அப்போ அது ஒரு நம்ம மறுபடியும் ஒரு உலகளாவிய ஒரு பாலிட்டிக்ஸ்குள்ளே போக வேண்டியிருக்கும். நம்ம எங்கெங்கெல்லாமோ வந்து அந்த லித்தியமையே ஃபோக்கஸ் பண்ணியே சம் வார்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான். நம்ம அந்த சப்ஜெக்ட்குள்ளேயே போக வேண்டாம், அது போனால் இன்னும் டைம் எடுக்கும். பட் நம்புவோம் பேட்டரியோட விலை குறையணும். ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 20,000 விற்கக்கூடிய பேட்டரி வந்து ஒரு 5,000 வந்தால் எல்லா எளிய மக்களும் வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. இல்லை, உண்மைதான். நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது கூட நானே இன்றைக்கி பெரிய ஆளாகி நிறைய ஏமாந்துருக்கேன். சின்ன பிள்ளைய நான் நினச்ச பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி உண்மை கிடையாமல் இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து சொன்னாங்க, எனக்கு என்னோட நாலேஜில்
அன்றைக்கி நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. நிறைய வந்து இன்றைக்கி பெட்ரோல் டீசலாக இருக்குது, நிறைய எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து தேவைகள் அதிகமாகும் போது விலை குறையும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் குறைஞ்சது மாதிரியே தெரியல. என்னோட அனுபவத்தில் எந்த ஒரு பொருளுமே நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வந்து விலை குறையும் அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிக் தான். ஒரு இடத்துல 10 பொருள் தயாரிக்கிறதுக்கான அந்த காஸ்ட்டை விட அதே பொருளை ஒரு 100 தயாரிச்சேன்னா இன்னும் குறையும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அது குறைஞ்ச மாதிரி தெரியல. ஆமாம், இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதையும் நம்புகிறேன், டேட்டாவில் இப்படி போட்டிருக்கு. பட் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவிஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 32 இன்ச் டிவியே பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 ப்ரைஸிங்கில் இருந்துச்சு. சரிங்களா? வந்து இப்போ நம்ம அதை இதோட கம்பேர் பண்ணி பார்ப்போமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 32 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஹெச்டியை காட்டில் இன்னைக்கு 4Kலாம் தாண்டிருச்சு. QLED OLEDன்னு கிராஸ் பண்ணி பீட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 10Kக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, அப்போ அது வந்து குறைஞ்சிருக்கு. அந்த 32 இன்ச்சில் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ரைஸிங்கில் இன்னைக்கு 65 இன்ச்சஸ் வாங்க முடியும். அப்போ டிவியோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது, மேம்பட்டுருக்கு. அதோட டிமாண்ட் வந்து அப்போ கம்மியாயிட்டான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. முன்னாடி காலத்தில் டப்பா சைஸில் இருக்கிற டிவிலாம் வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஓடும். இன்றைக்கி இருக்கிற டிவிலாம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது கூட ஏன் கம்பேர் பண்ணுறோன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் தான். நம்மளுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக வந்து கிடைக்காத ஒரு பொருளை காண்பிக்கப்பட்ட அந்த பொருள் இன்னைக்கு வெரி வெரி சீப் ஆகிட்டு. ஓகே, ஸோ என்னோட நம்பிக்கை, பட் அது நடக்கணுமும் கூட. நம்மளுடைய பேட்டரியும் பார்த்தீங்கன்னா NMC பேட்டரியாக இருக்கட்டும், LFP பேட்டரியாக இருக்கட்டும், நல்ல ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் வந்து ஐசி இன்ஜின்ஸ்க்கு இருந்தே தீரும். ஓகே, அப்போது வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறுதியாக சொல்ல முடியல. அது உண்மை தானே. இப்போ லோக்கலில் வந்து ஒரு பொருளோட விலை குறையுதுன்னு வைங்களேன். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேசுகிறோம், இன்றைக்கி அங்கே க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம செய்திகளில் பார்ப்போம். ஆனால் இங்கே பெட்ரோலில் குறையாது. ஆமாம், கரெக்டாக, பெட்ரோலில் குறையாது. அப்போ இது குறையணுமா வேண்டாமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய அரசியலே தீர்மானிக்கப்படுது நீங்கள் சொல்கிற மாதிரி. அதனால் இந்த டிவி இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய அது ஒரு ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இன்றைக்கி இல்லைன்னு என்னுடைய எண்ணம். அது ரொம்ப அத்தியாவசியமான தேவை இல்லை. அது இன்றைக்கி டிவியோட மார்க்கெட்டே எனக்கு தெரிஞ்சு டிவியெல்லாம் சிலர் வீட்டில் வைப்பாங்களே, ஏதோ ஷோகேஸ் மாதிரி வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டிவி நிறைய பேர் பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த பேட்டரியோட தேவையும் போது ரொம்ப அது தேவையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒருவேளை இது குறையுமா, இல்லை இந்த டிமாண்டை பயன்படுத்தி ரேட்டை கூட்டுவாங்களாங்கிற சந்தேகம் இருக்குது. அது உங்களுக்குமே இருக்குது அப்படி தானே? கண்டிப்பாக இருக்குது. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் ஒரு பேட்டரியை பற்றின நிறைய சந்தேகங்கள் அது பொதுமக்களுக்கு எனக்கும் உண்டு அந்த மாதிரி. ஏன்னா நம்ம இப்போ இந்த ஈவியை பற்றி ஏன்டா ஈவிக்கெலாம் கிடையாது, இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இன்னும் என்ன அப்படிங்கிறத. ஒரு பேட்டரியை பற்றி நிறைய நல்ல சூப்பரான தகவல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.